ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போது வந்து யூடியூப்பில் எல்லோரும் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒய்டி ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணாலே ஒரு எஸ்எம்எஸ் வருது. அதாவது ஒரு மெசேஜ், ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. என்ன அப்படின்னா, அந்த அப்டேட்டுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி கண்டென்ட். அதாவது உங்களுடைய கண்டென்ட்டும் சரி, உங்களுடைய வீடியோஸ் நல்லா இருக்குது, அதுலேயும் ஏதாவது எங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தேர்ட் பார்ட்டி ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எஸ் ஆர் நோ, உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், விருப்பம் இல்லை என்றால் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது வந்து விருப்பம் இருந்தால் எப்படி கொடுக்குறது, விருப்பம் இல்லைன்னா எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு வேளை எனக்கு விருப்பம் இருந்துச்சு, ஆஹா நான் டிஸ்மிஸ் கொடுத்துட்டேன், அது எப்படி இப்போ வந்து எனக்கு விருப்பமாக இருக்குது, நான் வந்து ஆட் கொடுக்கணும், எப்படி கொடுக்குறது அப்படின்னா, வெரி சிம்பிள் நண்பர்களே, ஓகேவா? நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய குரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கங்க, மொபைலில் உள்ள குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு youtube-studio.com அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள், ஓகேவா? டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் ஸ்டூடியோ பேட்சுக்கு போயிடும். ஒரு சிலவங்களுக்கு போகலை அப்படின்னா கீழே வந்து லாகின் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த லாகினை தொட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும், ஓகேவா? ஓப்பன் ஆன உடனே நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுடைய அந்த யூடியூப் ஸ்டூடியோ பேட்சுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் கீழே லாஸ்ட்டில் அப்படியே ஸ்கோர் பண்ணி வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன செட்டிங் இருக்கும். நான் அந்த டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அது மாதிரி ஒரு சின்ன செட்டிங் இருக்கும். அந்த செட்டிங்கை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சேனல் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது உள்ளே வந்து இந்த தேர்ட் பார்ட்டி ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே இருக்கும். லைட்டாக ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா இருக்கும். அந்த ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், அதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மார்க் விழுந்துடும். உங்களுக்கு பிடிக்கல, நான் ஆல்ரெடி டச் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு இப்போது என்னுடைய கண்டென்ட் எடுத்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்துடலாம், ஓகேவா? உங்களுக்கு அந்த மார்க்கை எடுத்து விட்டுறலாம். மார்க்கு கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு கீழே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லா கம்பெனிஸும் வந்து வரும். ஃபுல்லாகவே கம்பெனிஸாக வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்தந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லை நான் மொத்தமாக எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம், கொடுத்து வைங்க. இதனால் என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் தரப்புலேருந்து இதற்கான லாபம் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியப்படுத்தலை. எனக்கு தெரிஞ்சவரை நானும் அதை வந்து இதில் இருக்கிற மெசேஜ் எல்லாத்தையுமே எடுத்து டிரான்ஸ்லேட்டர் பண்ணி படித்து பார்த்தேன். அந்த லாபம் சம்மந்தமாக அவங்க எதுவுமே சொல்லலை. ஒருவேளை ஃபியூச்சரில் ஏதாவது லாபம் கிடைக்கலாம், ஓகேவா? ஏன்னா உங்களுடைய சேனல் நல்ல குரோத் ஆகிட்டு உங்களுடைய வீடியோஸ் நல்லா ரீச் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கலாம். 99%. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா ஓகே கொடுங்க, வேண்டாம் அப்படின்னா அன்மார்க் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்போது அதனால் ஏதாவது லாபம் இருக்கிறது தான் அப்படி கொடுத்துருப்பாங்க. லாபம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அப்செட் அப்படின்னு மட்டுமே கொடுத்துருவாங்க. லாபம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்களே, அதனால் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏதாவது லாபம் இருக்கலாம். நானும் கொடுத்து வச்சுருக்கிறேன். லாபம் ஏதாவது கிடைச்சால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகே நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோ.